சாட்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சலார் படத்தை இப்போதான் பார்த்துட்டு வந்தேன். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப்பு தான். கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறாங்க நம்ம பிரபாஸ் அண்ணனை வச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸ்டோரி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃபில் தான் நல்லா இருந்தது. ஸோ படம் ஆவரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. சிஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஃப்எக்ஸ்லாம் எல்லா டேரக்ட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா கலைஞர்கள் ஒரு படம் நல்லா இருக்கோ இல்லை நல்லா இல்லையோ அந்த உழைப்புக்கு நம்ம என்றைக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மக்களே. ஸோ நல்லா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. படம் எனக்கு ஓகேங்க. தேட்டரில் பார்க்காதது வந்து என் ஒப்பீனியன் பார்த்தா அது உங்கள் இஷ்டம் தான். அது யோர் விஷ். படம் என்னால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அதனால எனக்கு அந்த உழைப்பை நான் மதிக்கிறேங்க. அதனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை சொல்லக்கூடாது. ஸோ நம்மளும் சினிமாவில் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன். ஸோ படம் எனக்கு ஓகே அப்படி சொல்லிடுறேன். சரி படத்துக்கு போகிறோம். ஸோ சலார் பிரபாஸோட அண்ணன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பிரபாஸும் நம்ம பிருத்திவிராஜ் அண்ணன் தான் இந்த படத்தில் சரியான ரோலுங்க. அவருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு. நயன்தாரா மேம் கூட கோல்டு படம் நடித்தார். அது பார்த்தேன். அப்போலாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து நினைக்கிறேன் படம். அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் சலாரில் வேறு லெவலில் ஆக்டிங். அவர் கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணார். அவரும் ஒரு 50 பேர் கிட்ட போட்டு அடித்தார். கிளைமேக்ஸில் நல்லா அடித்தார். அதே மாதிரி நம்ம பிரசாந்த் நீல் சார் கேஜிஎஃப் 1-2 என்ன ஸ்க்ரீன் பிளே இருந்ததோ அதே ஸ்க்ரீன் பிளே தான் இதுலேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு அவர் அப்போவே சொல்லியிருந்தார்ல, கேஜிஎஃப் 2 ஷூட்டிங்கும் சலார் ஷூட்டிங்கும் ஒரே செட்டில் தான் நடந்தது சொல்லியிருந்தார். அதனால தான் அந்த கேஜிஎஃப் 2 நடந்த அந்த மைன் சஞ்சய் தத் சாரை நம்ம யாஷ் சார் அந்த ஒரு சீன் வரும் பாருங்க, அந்த மைன் அப்படியே காமிச்சிருக்கிறாங்க இதில். ஸோ அது ஒரே சைமல்டேனியஸாக தான் நடந்திருக்கு ஷூட்டிங்கு, அது தெரியுது. ஸோ படத்தோட கதை வந்து ஸ்டார்டிங்கில் செம பில்டப்புங்க. நம்ம சின்ன வயசு சைல்ட்ஹுட் பிரபாஸும் சைல்ட்ஹுட் பிருத்திவிராஜும் ஒரு 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 ஒளி மாடு மாதிரி, ஒரு யம மாடு மாதிரி ஒருத்தர் இருப்பான், பன்னி மாடு. அவனை தோக்கடிக்கணும். அவனை எப்படி தெரியுமா தோக்கடிப்பார்? கட்டிங் பிளேட், நம்ம கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, கட்டிங் பிளேடு வச்சு ஆணியை திருகிறது, கட்டிங் பிளேடு வச்சுருப்பாரு நம்ம சைல்ட்ஹுட் பிரபாஸ். கட்டிங் பிளேடு வச்சிங்கன்னா அந்த பெரிய எரும மாடை அடிக்க போவார். இப்படி டம்னு அடிக்க போகும்போது அந்த கட்டிங் பிளேடு இரும்பு, ஸோ ஒயரு, தண்ணியும் இரும்புலையும் கரண்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும் மக்களே. தண்ணியும் கரண்ட்லையும் தான் கரண்ட்டு ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும். ஸோ இரும்பும் கரண்ட்டும் மேலே போட்டுடுறாரு. இரும்பு இதில் மேக்னெட்டை வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒயர்லாம் கரண்ட்டை பாஸ் பண்ண வச்சிடுறாரு. இவர் அந்த கட்டிங் பிளேடு வந்து அந்த எரும மாடு தலை மேலே போட்டோடனே கரண்ட்டு பாஸ் ஆகி அவருக்கு பிரபாஸ் அந்த கட்டிங் பிளேடு அந்த ஒயரை, அந்த பாஸ் ஆன ஒயரை அப்படி கையில் பிடிச்சி ஷாக்கு வருது. ஷாக் வரும்போது அந்த எரும மாடு சைல்ட்ஹுட் பிரபாஸ் எப்படி தொடரும், சாகவே செத்துட்டானா, அவருக்கு மறுத்திட்டானா. படத்தோட ஸ்டார்டிங் 10 நிமிஷம் இந்த பில்டப் சீனு தான். செகண்ட் வந்து ரொம்ப ஓவராக கத்துறான். அவன் யாரு தெரியுமா, இது சொல்லிட்டு ஓவர் பில்டப்பு. அவரு பர்த்டே கேக்கு கட்டி பொம்மை கேக்குங்க. அவங்க அம்மா வந்து அம்மா யாருன்னா நம்ம கஸ்தூரி ஆக்டர், கஸ்தூரி சன் டிவியில் போடுவாங்களோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க தான். அப்புறம் இன்னொன்று அடையாளம் சொல்லணும்னா நம்ம காலா படத்தில் தலைவருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் ராவ், லாஸ்ட்டில் ராவுன்னு முடியும். ஆனால் என்ன ராவுன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து கேஜிஎஃப் 2ல் எப்படி அந்த ஒரு சீன் அம்மா சீன், அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் பிரபாஸ் சாருக்கு நம்ம பிரபாஸ் அண்ணனுங்க அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இதில் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து தான் இதில் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து அதான் இவர் பையன் வந்து கத்தி எடுக்கக்கூடாது. கடைசியில் அந்த சம்பவம் நடந்த பிறகு பிரபாஸ் அம்மா அந்த சொன்னல ஸ்டார்டிங் சம்பவம், கட்டிங் பிளேடு பில்டப் சம்பவம், அது பிறகு அவங்க அம்மா பார்த்தோன்னே என் புள்ள கை ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது. ஸோ தேவா தான் நம்ம பிரபாஸ் அண்ணன் கேரக்டரு. 2வது பிருத்திவிராஜ் கேரக்டர் வந்து வரதராஜ மன்னார். ஸோ மன்னாராஜா. ஸோ இது வந்து கன்சார், சிட்டி ஆஃப் கன்சாருங்கிற ஒரு ராஜ்யத்தை ஆள்றாங்க.
ராஜ்யத்தை ஆள்ற ஒரு மகாராஜா குடும்பத்தில் ஒரு ஸ்டெப் மாமுக்கு பிறந்தவர் தான் நம்ம பிருத்திவிராஜ் இது இந்த படத்தில். அதாவது 2வது ராஜாவோட கீப்புக்கு பிறந்த பையன் தான் பிருத்திவிராஜ். ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்ததெல்லாம் ராஜாவாக இருக்குதுங்க. ஸோ அப்படி இப்படி போகுது வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி இந்த சம்பவம் நீ வீட்டில் இருக்க அவன் சொல்கிறான், வலையில் நிற்கிற மீனாக இருந்தாலும் சரி, வலையில் மாற்ற சுறாவாக இருந்தாலும் சரி, உனக்காக நான் எதையும் செய்வேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு நம்ம சைல்ட்ஹுட் பிரபாஸ்க்கு வந்து சைல்ட்ஹுட் பிருத்திவிராஜ்கிட்ட சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தேவாவை கூப்பிட்றாரு. அதெல்லாம் பெருசானோன்னு 2 பேரும், அதான் பிருத்திவிராஜ் பிரபாஸ் கேரக்டர் 2 பேர் பெருசானோன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த சிட்டி ஆஃப் கன்சாரில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இருப்பான் பொம்பளை போய்க்கு, அங்கே இருக்கிற சின்ன அந்த 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 நாட்டில் இருக்கிற குரத்தி கிட்டலாம் காளியை வழிபடுறவங்க அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ரூம் போட்டு அவங்கள வாழ்க்கையை நாசம் பண்ணி கெடுத்துருவான். ஸோ அந்த வீட்டில் வந்து போட்டு நம்ம பிரபாஸ் அண்ணன் ஏறி கடுங்கி பொழுங்கி எல்லா படத்துலையும் நடக்கிற எமோஷனல் சீன் தான். நார்மலாக இருக்கிற மனுஷன் எனக்கே கோவம் வரும், பொண்ணுக்கிட்ட தப்பான எவனாக இருந்தாலும் அடிச்சிருவேன். ஸோ அதை தான் எடுத்துக்கிறாங்க. அப்படியே நார்மலாக அதை காமிச்சு படத்தில் போட்டிருக்காங்க. பிரபாஸ் எமோஷனல் ஆகிட்டு கடைசியில் அந்த நம்ம ஓம் சக்தி தாய் ஆதிபராசக்தி அவங்கக்கிட்ட அம்மனுக்கு தான் 10 கை இருக்கிற மாதிரி அருவா கத்தி சூளம் வேலாயுதம் அரக்கனோட தலை. ஸோ அப்படி இருக்கும். பிரபாஸுக்கு அதே மாதிரி பின்னாடி 10 கை வரா மாதிரி இப்படி வெட்டி எல்லா கையும் செத்து போன கையெல்லாம் அப்படியே 10 கை அப்படியே தொங்குற மாதிரி பின்னாடி கத்தி ஃபுல்லாக ரத்த கலவையாக இருக்குது படம். ஃபுல் வைலன்ஸ் தான் படம். சரியான பிரபாஸ் அண்ணனோட ஆஃப்டர் பாகுபலி 2க்கு அப்புறம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அரகன்ஸ் ஃபைட்டுன்னா சலார் தான். சலார் 1 CS5 தான். ஸோ அடிபருஷ் ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த ராதேஷாம் ஏதோ ஆவரேஜுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சிஜி சினிமேட்டிக் லவ் ஸ்டோரி, பியூர் சிஜி ராதேஷாம். அது ஆவரேஜும் சொல்லலாம், சூப்பர் ஹிட் கூட சொல்லலாம். ராதேஷாம் ஓடிச்சு. ஃபுல்லாக இது ஃபைட்டே இல்லாமல் ஒரு காம் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு லவ்வால் எப்படி ஆக்ட் பண்ணுறது ராதேஷாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுக்கு முன்னாடி சாஹு நல்ல ஸ்டோரி நல்ல படம் தான், ஆனால் சாஹு ஓடாமல் பண்ணிட்டாங்க. சலாரு என்னால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. நல்லா ரொம்பவும் நல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு பிரசாந்த் நீல் அண்ணன் KGF 2 மாதிரி கொஞ்சம் சொதப்பல் இருக்குது என்னால் சொல்ல முடியல. நான் சொல்ல மாட்டேன், நான் சினிமாவில் முயற்சி பண்ணேன், என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஒரு சில குறைகள் இருக்குது தான். கொஞ்சம் ஓவர் பில்டப்பு அது யாஷ் அண்ணனுக்கு கரெக்டாக பொருந்துச்சு அந்த ஓவர் பில்டப். இவருக்கு ரொம்ப அந்த ஓவர் பில்டப் பொருந்தலை. யாஷ் அண்ணனுக்கு அது கரெக்டாக பொருந்துது. KGF 1 2 சரியா அவர் ஃபேஸ் ரியாக்ஷனும் நல்லா பொருந்துச்சு. ஆனால் இதில் அந்த அளவுக்கு பொருந்தலை அவருக்கு. ஸோ ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப பில்டப்புங்க. அப்புறம் வராரு, அவர் ஹிஸ்ட்ரியை சொல்கிறார். இவர் தான் அந்த சிட்டி ஆஃப் கன்சான் ராஜாவோட இவர் சூரியகிருஷ்ண கர்மா டவுனு. ஸோ சூரியகிருஷ்ண கர்மாவோட ராஜா வந்து கன்சான் ராஜா வந்து கொண்டுட்டாரு. ஜகுபதி பாபு தான் ராஜா. ஜகுபதி பாபு அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம ஜான் விஜய் அண்ணன் அவர் ஒரு ராஜா. அப்புறம் பாபி சிம்மா அண்ணன் அவர் ராஜா. அப்புறம் ஸ்ரீயா ரெட்டி மேடம் அந்த திமிரில் பார்த்து அந்த ஈஸ்வரி கேரக்டர் அப்படியே இருக்குது படத்தில். இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம டென்ஷனாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க தான் மொத்த ஃப்ளாஷ்பேக்கே சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்ம மைம் கோபி அண்ணா ஒரு சின்ன ரோலு. ஸ்ருதிஹாசன் மேடம் இந்த படத்தில் செம்ம கிளாமராக இருக்கிறாங்க, சொல்லவே தேவையில்லை. இன்னும் அழகுடா. ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிட்டு செம்ம அழகாக இருந்துக்கிறாங்க அந்த படத்தில். நல்லது இருக்கட்டும் வரட்டும். நம்ம மேடம் ஆண்டவரோட பொன், பெண் கிடையாது, ஆண்டவரோட பொன். ஸோ நல்ல அவங்கக்கிட்ட தான் இந்த மைம் கோபி அண்ணா வந்து இப்போ ஸ்ருதிஹாசன் மேடம்கிட்ட தான் இந்த ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பில்டப் ஆச்சு. கட்சியில் ஜெயிலுக்கு போயிடுறாங்க, அடித்து துவம்சம் போட்டு எல்லாம் அடித்து தோணுறாங்க. ஆனால் அந்த ஸ்டோரி பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி பார்த்து அந்த கதை சொல்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. நான் தான் ராஜாவா ஆள்ற பின்னாடி ஃபுல்லாக அந்த அறிவாள் விட்டு அந்த தழும்புலாம் பின்னாடி தெரியும் இவன் சூரிய கஷ்ட கர்மாக்காரன், சூரிய குருப்பத்துக்காரன். அது ஒரு குரூப்புங்க. இப்போ பார்ட் 2 அதான் டைட்டில். இப்போ சலார் பார்ட் 1 CS5, சலார் பார்ட் 2 சூரிய கஷ்மா குரூப். சூரிய கஷ்ட
கர்மா, அதோ சூரியகட்ட வர்மா ஏதோ ஒன்று பேர் வந்து அது சரியாக பார்க்கல, அதோட கிளம்பிட்டேன். தேட்டர்லேயே நான் நிறைய ஆடியன்ஸை கேட்டேன். படம் மிக்சடாக தான் சொல்கிறாங்க. பாதி பேர் நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. பாதி பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, பாதி பேர் நல்லா இல்லை சொல்கிறாங்க. ஆனால் படம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க. ஓகே, பிரபாஸ் அண்ணன் கம்பேர் ஆஃப்டர் பாகுபலி அண்ட் கம்பேர் டு சாஹு அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் கம்பேர் வித் அடிபுருஷ், சலார் எவ்வளோ பெட்டர் தான். அடிபுருஷில் ரொம்ப சொதிச்சிட்டாங்க. அந்த சிஜி எஃபெக்ட்லாம் ரொம்ப முந்தானது கூட அந்த சன் டிவியில் விஜய் டிவியில் போட்டான். அப்போ கூட என்னால் பார்க்க முடியாது. சாப்பிட்றதுக்கு வேறு சேனல் வரலன்னு கொஞ்ச நேரம் பார்த்தேன். ரொம்ப மட்டமாக்கிட்டாங்க. ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி மீசை வச்சு குண்டு மூஞ்சி வச்சு அவரை என்னடா பண்ணிட்டீங்க? எவ்வளோ பெரிய ஸ்டார்ரா பிரபாஸ், இப்படி பண்ணிட்டாங்கடா அவரை. ஸோ இந்த படம் பிருத்திவிராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் இருக்கும். அவர் தமிழ் மக்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு இந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சலார் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பிருத்திவிராஜ் கூட ஒரு செகண்ட் பார்ட்டில் ஒரு சைலண்டான ட்விஸ்ட் வில்லனா கூட ஆயிடலாம். கடைசியில் எவ்வளோ படத்தில் பார்த்துக்கலாம், நல்ல மாதிரியே வருவான், கடைசியில் அவன் வில்லன் ஆகிடுவான் கிளைமேக்ஸில். அதே மாதிரி இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் தேவாக்காக நான் என்னெல்லாம் செய்வேன், வர்தாக்காக என்னெல்லாம் செய்வேன். கடைசியில் வர்தாக பிரபாஸ் தேவா முதுகில் குத்துனா மாதிரி, கட்டப்பா குத்துனா மாதிரி கூட சம்பவம் இருக்கும் பார்ட் 2ல். ஸோ சலார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஓகே, உங்கள் இஷ்டம். பிடிச்சிருந்தா தேட்டரில் பாருங்கள். இல்லை ஓடிடியில் வந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க ஓடிடி ஸ்ட்ரீமிங் பண்ணேன். நெட்ஃப்ளிக்ஸில் எப்படியோ வந்துடும் அடுத்த மாதம். வந்தோடனே பார்த்துக்கோங்க. ரவி பசு சார் ஒன்ஸ் அகெயின் அவர் மியூசிக்கல் பிச்சு உதறிட்டார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செமையாக இருக்குது. கேஜிஎஃப்ல எப்படி இருந்தால் அதே எஃபெக்ட் தான் சலார்லையும். மியூசிக்லாம் வேறு மாதிரி இருந்தது. இந்த தேட்டர் சவுண்ட் எஃபெக்ட்டு, ஃபைட்டிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ். ஸோ பாய்.